தப்பான முடிவு எடுக்காதீங்க. தப்பான முடிவு எடுக்காதீங்க. உங்க பிரச்சனையை சரி பண்ணியாச்சு. தன் மீது தவறான புகார் கூறி பணியிடை நீக்கம் செய்துவிட்டதாக அதற்கு உரிய விளக்கம் கேட்டு மின்விளக்கு கம்பத்தில் ஏறி அரசு பேருந்து நடத்துனர் ஒருவர் தற்கொலை முயற்சி செய்து கொள்வதாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் கரூரில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலத்தைச் சேர்ந்த 57 வயதான பழனிசாமி என்பவர் அரசு பேருந்தில் நடத்துனராக பணியாற்றி வருகிறார். டிக்கெட் வழங்குவதில் முறைகேடு செய்துவிட்டதாக கூறி கடந்த மே மாதம் இவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதையடுத்து 3 மாத காலம் முடிந்து நேற்று திருமாநிலையூர் பகுதியில் அமைந்திருக்கும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அலுவலகத்திற்கு சென்று தன்னை எதற்காக பணியிடை நீக்கம் செய்தீர்கள் என்றும் அதற்கான ஆதாரங்களை காட்ட வேண்டும் என்றும் மேலதிகாரியிடம் கேட்டிருக்கிறார். ஆதாரங்களை காட்டாததால் ஆத்திரமடைந்த நடத்துனர் போக்குவரத்து கழக அலுவலகத்தில் இருக்கும் 30 அடி மின்விளக்கு கம்பத்தின் மேலே ஏறி நியாயம் வேண்டும் என கூறி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தீயணைப்பு துறையினர் உதவியோடு அவரை பத்திரமாக மீட்டுள்ளனர். இதுகுறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பாதுகாவலர்கள் மற்றும் அதிகாரிகள் வீடியோ எடுக்கக்கூடாது என்று மிரட்டல் விடுத்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தப்பான முடிவு எடுக்காதீங்க. உங்க பிரச்சனையை சரி பண்ணியாச்சு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவங்க சரி பண்ணிடும் சொல்லிட்டாங்க. உங்க பிரச்சனையை சரி பண்ணிட்டாங்க. நானும் சொல்லிட்டோம், பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கேளு எழுதி வாங்கிக்கவா, நான் கூட இருக்கவா. செக்கு தந்தல அதே மாதிரி செஞ்சு கீழவா கீழவா கீழவாடி. அதனாலதான்